இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி தான். ஸோ இந்த படத்துல 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடலுக்கு போய் எப்படி மாட்டிக்கிறாங்க, அங்கேருந்து அவங்க தப்பிக்கிறாங்களா, என்ன ஆகுறாங்க அப்படின்றது ஒரு ஒரு நிமிஷமும் வந்து அப்படியே எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அந்த இடத்துல நம்மளே ஃபீல் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவம். 2025 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. படத்தோட பேர் சொல்றதுக்கு முன்னாடி வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ வித்தவுட் ஹோப். ஸோ இந்த படத்துல 4 ஹீரோ, அதாவது 4 பேர் தான் வந்து மெயின் கேரக்டர்ஸ். அதுல வந்து ஒருத்தரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித், அண்ட் இன்னொருத்தரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கு, அதுக்கப்புறம் வெயில்னு ஒருத்தன், அதுக்கப்புறம் கூப்பர்னு ஒருத்தன். இந்த கூப்பர்ன்ற வந்து இந்த ஜிம்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஜிம்ல இவங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கும். ஒரு நாள் வந்து இவங்க எல்லாம் மீட் பண்ணும்போது ஒருத்தர் வெயில்ன்றவன் வந்து எனக்கு வேலை இல்லை, வேலை நின்றுச்சு, வேலை இல்லாமல் நான் வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம மீட் பண்ணுவான். அப்போ இவங்க சொல்லுவாங்க, டே நீ ஏன்டா கவலைப்படுற, விடு அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு, நீ அதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னு இவங்க 3 பேரும் சொல்லுவாங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு போகிறோம். அதாவது வந்து போட் எடுத்துகிட்டு கடலுக்கு போயிட்டு அங்கே ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு இவங்க சொல்லும் போது ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இந்த ஸ்மித்ன்றவன் தான் போய் கப்பல், அதாவது போட்லாம் ரெடி பண்ணால் ஒரு 11 பேர் அதில் போகிற மாதிரி ஒரு படகு ரெடி பண்ணுவான். இதில் 2 பேருக்கு வந்து ஃபேமிலி இருக்குது. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பருக்கு ஃபேமிலி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மித்துக்கு ஃபேமிலி இருக்குது, நிக்கும் வெயிலும் வந்து மட்டும் தான் கல்யாணம் ஆயிருக்காது. ஸோ அவங்க 2 பேர். ஸோ இப்போ இவங்க 4 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி அந்த படகு ரெடி பண்ணி அந்த படகுல போக ஆரம்பிச்சிருவாங்க. அதில் வந்து அவங்க வந்து எத்தனை நாள்னா ஒரு 24 நாளுக்கான ஃபுட்ஸ்லாம், ஏன்னா அவங்க நல்லா ட்ரக்கிங் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ட்ரக்கிங் மீன்ஸ் இந்த கடல்லே வந்து ஒரு ஒரு ஊராக சவாரி பண்ணுவாங்க இல்லையா, லைக் அந்த படகுலேயே போயிட்டு ஐலாண்ட்லாம் அந்த மாதிரி. ஸோ 24 நாட்களுக்கான ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, சாண்ட்விச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்புகிறாங்க. இதில் கூப்பரோட ஒய்ஃப் வந்து கூப்பருக்கு வந்து நிறைய வந்து அலர்ஜி இருக்குது, லைக் வாமிட் அதெல்லாம் வரும் அப்படின்றதுக்காக மெடிசன் கொடுத்து அனுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவன் கிளம்பிடுவான். ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும், என்னடா இவர் வேணா சொல்லிட்டு போகிறாருன்ட்டு. ஆனால் அடுத்து அதே மாதிரி ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி அனுப்பும் போது ஒருத்தவங்க மட்டும் யோசிப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்குன்றால நிக்கோட ஃபேமிலி மட்டும் யோசிப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்களோட பையன் வந்து இப்படி போகிறான், வெதர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் வேறு வழி இல்லை, பசங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னாலும் விட்டுருவாங்க. அவங்க 4 பேரும் அதே மாதிரி ஒரு கப்பல் ரெடி பண்ணி அந்த கப்பலுக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கப்பல்னால் நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய ஷிப் கிடையாது, அது ஒரு போட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போயிடுவாங்க. இவங்க கடலுக்குள்ளே ஆரம்பித்த உடனே இவங்க கொஞ்சம் தூரம் போயிடுவாங்க. தூரம் போனதுக்கப்புறமா நடுக்கடல் கிட்ட போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நியூஸில் ஆல்ரெடி வந்து வெதர் சரியில்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோன் வருது, லைக் வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் யாரும் வெளியே போகக்கூடாது, கடல் கிட்டே முதல் போகக்கூடாது, கடல்ல யாருமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அலர்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க 4 பேர் வீட்லயும் ஒண்ணுமே புரியாது. இவங்க எல்லாம் கடலுக்குள்ள போயிருப்பாங்க இல்லையா, இப்படி போயிட்டு அவங்க ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. போன கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே இடி இடிக்கும், மழை பெய்ய ஆரம்பிக்கும். இவங்க ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குனு என்ன ஆகும்னா ஒரு அலை பெருசா வரும். இவங்க என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஏதோ நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு அலை வரும் பாருங்க, அவ்வளோ பெருசா வரும். அந்த அலையோட இருட்டிலேயே வந்து அந்த படகு அப்படியே திருப்பி போட்டுரும், இவங்க எல்லாமே கடல்ல விழுந்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த படகை வந்து திருப்பி எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, அது அப்படியே கவுந்துரும். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்க, நங்கூரம் போட்டிருப்பாங்க, அந்த நங்கூரத்தை இழுப்பாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, இங்கே வெதர் சரியில்லை, காற்று சூறாவளி அடிக்குது, நம்ம திருப்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த நங்கூரத்தை எடுப்பாங்க. பட் நங்கூரம் போய் ஏதோ ஒரு பாறையில் மாட்டிச்சான்னு தெரியாது, இது பண்ண முடியாது. ஒருத்தர் இறங்கி அதை இது பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டு தள்ளனா சரியாகும் அப்படின்லாம் பார்ப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்குள்ள அந்த அலை வந்து இது கவுத்து போட்டுரும். அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் தண்ணியில் அப்படியே மிதந்துட்டு இருப்பாங்க, ஒன்றுமே புரியாத அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னடா பண்ணுறது, அந்த போட்டையும் திருப்ப முடியாது. 4 பேர் இந்த சைடு, 2 பேர் அந்த 2 பேர் இது பண்ணுவாங்க. பட் அது பண்ணவே முடியாது. பண்ண முடியாம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த படகு கிட்டே போய் கை வச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுட்டே இருக்கும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா சரியான மழை அடிக்கும், மழை வெள்ளம் அலை அடிச்சுட்டே இருக்கும். அந்த அலையில எப்படின்னா இவங்க அந்த போட்டோட சேர்ந்து எந்த ஓரம் வந்திருப்பாங்கன்னே தெரியாது. 4 பேருமே ஆனால் மிதந்துட்டே இருப்பாங்க. 4 பேருக்கும் நீச்சல் தெரியுமோ என்னவோ தெரியாது. ஆனா ஒரு இது இருக்கு, கடலுக்குள்ள போறவங்க சில பேருக்கு வந்து இந்த அலர்ஜிஸ்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் கடல் தண்ணியில 48 மணி நேரம் அந்த கடல் தண்ணியிலே இருந்தாங்கன்னா அது ஒரு நோய் வந்துடும். அந்த நோய் வந்து என்னன்னா ஞாபக மருதி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்க மாதிரியே பார்க்குற மாதிரி ஒரு நோய் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே அந்த 4 பேரோட ஃபேமிலி உங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல, சைக்ளான் வந்துருச்சு. இந்த சைக்ளான்ல தான் அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க எங்க மாட்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரையோரெல்லாம் கிடையாது, கரெக்டா கடலுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆழமான ஒரு பகுதியில. ஸோ இவங்க 4 பேருமே வந்து யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு உண்மை சம்பவம்.
அவங்க என்னென்னவோ பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த இதுலேருந்து வந்து அவங்களால தப்பிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் படகுக்கு கீழே போகிறேன், நான் படகு கீழே போயிட்டு இதை ரொட்டேட் பண்ணுறேன், ஸோ அப்போ திரும்பினதுக்கு அப்புறமா நம்மளால சேஃபாக வெளியே வர முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். யாரு சொல்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் சொல்லுவான். இல்லை இது வேலைக்காகாது அப்படின்னும் போது மாற்றி மாற்றி ஒருத்தர் என்னென்னவோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதில் கூப்பருக்கு வந்து சுயநினைவே போயிடும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 48 மணி நேரத்துக்கு கிட்ட வந்து அவங்க அந்த தண்ணியிலே இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அலையில் அடித்து தண்ணியிலே அந்த உப்பு தண்ணியால் அவனுக்கு அந்த டிசீஸ் சொன்னாங்களே, அந்த டிசீஸ் வந்துடும். அவன் ஒரு மாதிரி மறக்க ஆரம்பிச்சிருவான், எல்லாரும் பிடிச்சி தள்ளுவான். அவன் பொண்ணு பக்கத்தில் இருக்க மாதிரி, அவன் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்க மாதிரி அவனா பேச ஆரம்பிச்சிருவான். ரொம்ப இல்லூஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இப்போ அவனுக்கு வந்து ஈரப்பதமாக இருக்கக்கூடாது, குளிர் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க கிட்ட ஒரு லைட்டர் மாதிரி இருக்கும், அதை வச்சு சிக்னல் கொடுக்கறதுக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, லைட்டர் வச்சு இவனுக்கு வந்து கொஞ்சம் வெதப்பாக ஆக்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணுவாங்க. இவனும் கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலாக ஆக மாட்டான், லைக் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி ஆகிட்டே இருப்பான். ஸோ இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவனோட நிலைமையை பார்க்கும்போது. நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பசியும் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த சாண்ட்விச் எல்லாமே அந்த கடல் கீழே தான் போயிட்டு இருக்கும், ஐ மீன் தண்ணியில் மிதந்துட்டு இருக்கோம். சரி இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கேருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னும் போது நிறைய போட் வரும். போட்டுக்கு நிறைய சிக்னல்லாம் காட்டுவாங்க, லைட்டெல்லாம் அந்த வச்சிருக்க லைட்டரெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த போட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி, லைக் அவங்களுக்கு அங்கே தெரியல போல ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டுமே போயிடும். இவங்க வந்து லாஸ்ட் ஹோப் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த போட்டு கவுந்துருக்கும் இல்லையா, அந்த போட் மேலேயே 4 பேரும் நின்றுட்டு இருக்கும் போது ஒரு அலை வரும் பாருங்களேன். பயங்கரமா அவ்வளோ ஒரு ஃபீட் ஹைட்டுக்கு ஒரு அலை வரும். அந்த அலையை அடித்த உடனே பார்த்தீங்கன்னா 2 பேர் காணாத போயிடுவாங்க. ஸ்மித்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூப்பரும் காணாத போயிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி கூப்பருக்கு வந்து அந்த படகு வந்து கிழிச்சு காலில் ரத்தம் ஊற்றி ஒரு மாதிரி உடம்பு முடியாத ஆயிடுவார். ஸோ இவங்க 2 பேரும் காணாத போயிடுவாங்க. இதில் யார் உயிரோடு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலும் அதுக்கப்புறம் நிக்கோ, இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. வெயில் தான் நிறைய சொல்லுவான், இப்படி அப்படி நிறைய சொல்லுவான். ஸோ வந்து இப்போ இவங்க 2 பேரும் தேடுவாங்க, கிடைக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்க 2 பேர் எங்கே போனாங்க தெரியல. அப்போ அவங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஐ மீன் அவங்க கண்ணுக்கு அவங்க இல்லை, அந்த அலை அடிச்சு போனதுல அவங்க எங்கே போனாங்க தெரியல. இப்போ இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் அந்த படகு மேலேயே அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த படகுனா அந்த போட் மேலே கவுந்திருக்க போட் மேலேயே அதுக்கு கீழே இருக்க அந்த மோட்டரை எடுத்து 2 பேரும் கயிறு கட்டிப்பாங்க. அந்த படகு கீழே இருக்க ஒரு மோட்டர் மாதிரி இருக்கும், அது என்ன ஆனாலும் நம்மளை எந்த இடத்துலையும் சேஃபாக கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்ற மாதிரி உங்க கயிறு கட்டிட்டு அப்படி இருப்பாங்க. ஏன்னா அலை அப்படி அடிக்குது, மழை பெஞ்சுட்டே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நியூஸ் டிபார்ட்மெண்ட்ல இங்க அவங்க ஃபேமிலிஸ்லாம் வந்து கடல் படையினருக்கு வந்து தகவல் சொல்லி எங்க ஃபேமிலி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க, நீங்க அவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க 2 மினி ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் நார்மலான ஒரு பெரிய கடற்படையை வந்து அனுப்புவாங்க. அந்த ஹெலிகாப்டர் ஃபுல்லா தேடி பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இவங்க எவ்வளவோ சிக்னல் கொடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இவங்க இருக்கிறது தெரியாது. இவங்க கடற்படை அதிகாரிக்கு வந்து இங்கே யாருமே இல்லை, இங்கே வந்து இன்னும் வந்து நிலைமை சரியில்லை, ஸோ எங்களால் இதுக்கு மேலே இருந்தோம்னா எங்களுக்கும் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த ஃபேமிலிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை நம்மனா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு மீடியா பீப்புள் கிட்ட போய் மீடியா சொல்லிடுவாங்க. மீடியா வந்து இன்னும் கிளற ஆரம்பிச்சிருவாங்க கடல் படையினரை. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கப்ப இங்கே இவங்க 2 பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கும் வந்து நினைவுலாம் போயிடும். அவன் வந்து அவன் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணதாவும் அவனோட காதலியை மிஸ் பண்ணுறதாவும் சொல்லுவான். நீ வந்து எப்படியாச்சும் உயிரை காப்பாற்றிக்கோ, என்னோட உடம்பும் இப்போ சரியில்லை, அதாவது 48 மணி நேரம் உப்பு தண்ணியில் இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நீ கண்டிப்பாக போய் நீ சேஃபாக போய் எல்லாத்தையும் சொல்லு, நீ வந்து என் காதலி கிட்ட சொல்லு, நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லு, என் அம்மா அப்பா கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி. இதுவும் என் காதலியை பார்க்க முடியாது, என் அம்மா அப்பா பார்க்க முடியாது சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே என்ன பண்ணுவான், அந்த போட்லேருந்து சரிஞ்சு கீழே விழுந்துருவான். ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு அடிபட்டிருக்கும், ஷார்க்லாம் வந்து சுத்தம் அந்த பிளட்டோட ஸ்மெல்லுக்கு, ஆனால் அது டைவர்ட் ஆகி போயிடும். அப்புறம் இவன் அப்படி இப்படியே உயிர் புடைச்சோ அப்புறம் வந்து அவனால் இது பண்ண முடியாது, அவன் இறந்து போயிடுவான், அவனும் தண்ணியில் விழுந்துருவான். இவனுக்கு ஒரே அழுக வரும். அவன் கண்ணதுலேயே அவன் ஃப்ரெண்டு வந்து அந்த கடலில் விழுந்து அவனே சொல்கிறான். இவன் மட்டும் அந்த போட் மேலே அந்த மோட்டரை பிடிச்சிட்டு இருக்கும்போது இவன் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருப்பான். இங்கே வந்து கடற்படையினர் தேட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவன் வந்து யோசிப்பான், எல்லாம் நம்ம 3 ஃப்ரெண்டும் நம்ம கூட வந்து இறந்து போயிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம மட்டும் உயிரோட இருக்கிறதுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை கழட்டி விட்டு கடலில் குதிக்க பார்ப்பான். ஹெலிகாப்டர்லேருந்து ஒருத்தவங்க சிக்னல் கொடுத்து அதுக்கப்புறமா இவனை சேஃபாக மேலே கூப்பிட்டு போயிடுவாங்க. ரொம்ப சீரியஸாக இருப்பான். அவன் கடல்லே விழுந்துருவான், அவனை எப்படியோ காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றிட்டு அவன் சுயநினைவே இல்லாமல் இருப்பான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் மட்டும் மற்ற எல்லா ஃபேமிலிஸ்க்கும் வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி 3 பேரும் காணோன்ட்டு. சரி அவனை காப்பாற்றுறதுக்கு அப்புறமா வந்து அவங்க 3 ஃப்ரெண்டோட உடலை தேடலான்னு பார்க்கும்போது அதில் 2 பேரோட உடல், அதாவது முன்னாடியே கூப்பரும் வந்து இன்னொருத்தனும் ஸ்மித்தும் போய் இறந்துருவானுங்க இல்லையா, ஐ மீன் கடலில் அடிச்சுட்டு போயிடுவானுங்க இல்லையா, அவனுங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தனோட பாடி மட்டும்தான் கிடைக்கும். அவங்க ஒரு வாரமாக தேடி இருப்பாங்க, கிடைச்சிருக்காது. ஸோ இங்கே இவன் உயிர் வந்ததுக்கு அப்புறமா, ஐ மீன் இந்த சுயநினைவு திரும்பினதுக்கு அப்புறமா
மீடியா கிட்ட வந்து பேட்டி கொடுப்பான், என்ன நடந்துச்சு அப்படின்றது அந்த ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லியிருப்பான். ஸோ இதில் வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதில் என்னன்னா அவங்களோட பாடியே கிடைச்சிருக்காது. ஸோ இது வந்து உண்மையான சம்பவம். இந்த படத்தோட லாஸ்ட் சீனில் வந்து அந்த 4 நபரையும் காட்டியிருப்பாங்க. அதில் அந்த உயிர் பிழைச்சிருக்காங்க இல்லையா நிக், அவர் வந்து ஃபுல்லாக பேட்டி கொடுத்துருப்பாரு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான ரியல் ஸ்டோரிஸ் மாதிரியான படம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.